ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கொறடா. ஓகேவா? ஸோ விப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். மொத்தத்துக்கே ஒரு 4-5 பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த லீடர் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஆர் நாட் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். தே ஆர் மென்ஷன்ட் இன் த ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி ஸ்டாட்யூட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் அவையின் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய பதவிகள் குறிப்பிடவில்லை என்றாலும் முறையே அவையின் விதிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது லீடர் ஆஃப் த ஹவுஸும் எதிர்கட்சி தலைவரும் அப்போசிஷனுடைய லீடரையும் 2 பேரையுமே வந்து கான்ஸ்டியூஷனில் அந்த பதவிகளை வந்து குறிப்பிடப்படலை. பட் என்ன அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸில் வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்ரி ஸ்டாட்யூட், அதாவது நாடாளுமன்ற சட்டத்தில் வந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவரை குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த முறையே, அந்த ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ யாரை எங்கே குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பட் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த கொறடா அப்படிங்கிற விஷயத்தை வந்து எந்த இடத்துலையுமே குறிப்பிடலை. கான்ஸ்டியூஷன்லையும் குறிப்பிடலை, அரசியலமைப்புலையும் குறிப்பிடலை, அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அவையின் விதிகள்லையும் குறிப்பிடலை, பார்லிமெண்ட்ரி ஸ்டாட்யூட் அதாவது நாடாளுமன்ற சட்டத்திலையும் குறிப்பிடலை. அப்போ கொறடா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கொறடா வந்து எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படவில்லை. அரசியலமைப்புலையும் இல்லை, அவையின் விதிகள்லையும் இல்லை, நாடாளுமன்ற சட்டத்திலையும் இல்லை. பட் ஏன் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, கன்வென்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஸோ நம்மளுடைய இது வந்து கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு நாடாளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ அந்த முறையில் தான் இது வந்து நம்ம நாடாளுமன்ற அரசாங்கம் அப்படிங்கிற அந்த மரபுகளை பின்பற்றி இது வந்து காலங்காலமாக இருந்திருக்கு. அப்படிங்கிறத பின்பற்றி இந்த கொறடா அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம பின்பற்றோம். இன்றைக்கு முடிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடாங்கிறத அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வரி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரூலிங்காக இருந்தாலும் சரி அப்போசிஷனாக இருந்தாலும் சரி, ஹேஸ் இட்ஸ் ஓன் விப் இன் த பார்லிமெண்ட். ஸோ நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனக்கென ஒரு கொறடா இருக்கிறார். ஓகேவா? ஸோ அவர் வந்து அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடராக ஆக்ட் பண்ணுவார். ஸோ அந்த இதை வந்து அவங்க அந்த கொறடா வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா, அப்பாயிண்டட் பை த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கொறடாவை நியமிப்பாங்க. அவங்க வந்து உதவி தள தலைவராக செயல்படுவார். ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடர் அப்படிங்கிற அந்த பாயிண்டை வச்சுக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அரசியல் அமைப்பிலோ ரூல்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அவையின் விதிகளிலோ நாடாளுமன்ற சட்டத்திலோ கொறடாவை குறிப்பிடப்படவில்லை. இது வந்து நாடாளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளை அடிப்படையாக கொண்டது. செகண்ட் பாயிண்ட். அப்போ 3வது பாயிண்ட், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொறடா இருப்பார். ஓகேவா? ஸோ இது நம்ம பாராளுமன்றத்துக்கு பார்த்தாலும் சரி, இங்கே வந்து மாநில நம்ம சட்டமன்றத்துக்கு பார்த்தாலும் சரி, இங்கே என்ன படிக்கிறோம், அந்த பாராளுமன்றத்தை அப்படிங்கிறத நீக்கிட்டு மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் பெருசான வேறுபாடு கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக சரி, எந்த கட்சி இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கொறடா இருப்பாங்க. அந்தந்த அரசியல் கட்சியினால அந்த கொறடாவை நியமிப்பாங்க. அவங்க வந்து உதவி தள தலைவராக, அசிஸ்டன்ட் ஃப்ளோர் லீடராக செயல்படுவாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு என்ன கடமை அப்படின்னா, அங்க இருக்கிற உறுப்பினர்கள், அவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே அங்க வந்துட்டாங்களா. உதாரணத்துக்கு சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு கட்சியில ஒரு 50 எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அப்போ 50 எம்எல்ஏக்கு அங்க ஒரு கொறடா இருக்காரு. அந்த கொறடா தான் அவர் வந்து பார்ப்பார். ஓகே, 50 பேர் நம்ம கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஆயிருக்காங்க, இந்த 50 பேரும் வந்துட்டாங்களா அப்படிங்கிறத அவர் தான் பார்க்கணும். ஸோ அந்த அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை முக்கியம். ஸோ என்ஷூரிங் த அட்டண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அதிக எண்ணிக்கையில் அவங்க வந்து எல்லாருமே வந்துட்டாங்களா. ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும். பட் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் வந்துடணும். அந்த அட்டண்டன்ஸை உறுதிப்படுத்துறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இவர்கிட்ட தான் இருக்கு. ஹி இஸ் சார்ஜ்டு வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் என்ஷூரிங் த அட்டண்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பார்ட்டி மெம்பர்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் செக்யூரிங் their support இன் ஃபேவர் ஆஃப் ஆர் அகெயின்ஸ்ட் எ பர்டிகுலர் இஷ்யூ. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம ஆதரவாக செயல்படணுமா இல்லை அதை நம்ம எதிர்க்கணுமா அப்படிங்கிறதுக்கு இவர் தான் சொல்லுவார். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 50 எம்எல்ஏ இருக்காங்க, இவர் கொறடாவாக இருக்கார். ஸோ அப்போ இவர் தான் சொல்லுவார். ஸோ அப்போ அந்த கட்சி தலைமை சொல்கிறத கேட்டு இவர் தான் சொல்லுவார். ஸோ நம்ம வந்து இப்படி இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இது வந்து ஒரு இஷ்யூ, இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஆதரவாக செயல்படணுமா இல்லை நம்ம இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படின்னு சொல்லி இவர் தான் இது பண்ணுவார். அதே மாதிரி தான் அவங்களுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களினுடைய நடவடிக்கைகளையும் இவர் தான் கட்டுப்படுத்துவார். ஸோ அந்த பிஹேவியர் ஆஃப் த அந்த இதை வந்து இவர் தான் வந்து அவங்களுடைய பிஹேவியர் இதெல்லாம் இவர் தான் மானிட்டர் பண்ணுவார், இவர் தான் ரெகுலேட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே கொறடாவினுடைய உத்தரவை வந்து கேட்கணும். த மெம்பர்ஸ் ஆர் சப்போஸ்டு டு ஃபாலோ த டைரக்டிவ்ஸ் கிவன் பை த
விப். ஸோ அப்போ அந்த கொறடா வந்து என்ன சொல்கிறாரோ அதை அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே கேட்கணும். அதர்வைஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன் கேன் பி டேக்கன். தவறினால், ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு வந்து நம்ம ஆதரவாக ஓட்டு போடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அந்த ஒருத்தவர் மட்டும் நான் எதிராக போடுறேன் அப்படின்னு சொல்லி எதிராக போட்டாரு அப்படின்னா அதுக்கு தவறும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.